நெல்லூர் வாரி மெஸ். இன்னைக்கு 27 ஜூலை 2026 மண்டே. ஸோ இங்கே வைசாக்கில் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் லஞ்சுக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது. இது மெயின் சிட்டியில் இருக்குது, விசாகப்பட்டினம் சிட்டியில் இருக்குது. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி தான் உள்ளே வரணும். வந்தால் இங்கே தான் ஹோட்டல். இது ஏசி நான் ஏசி. சரி, நம்ம ஏசிக்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த நான்வெஜ் மீல்ஸு. சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கூட்டு, இது பருப்பு, இது கத்திரிக்காய், இது ஒரு ஸ்வீட்டு, இது ஸ்வீட், ஒரு பூரி, பொரியல், இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே கொத்தவரக்காய், இது பேர் கோவக்காய், இது புதினா சாதம், இது எது பிரிஞ்சி சாதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான்வெஜ் மீல்ஸு. 3 பீஸ் சிக்கன், ஒரு மீன் குழம்பு, ஒரு மீனோட. இது ப்ளஸ்ஸு பீடா, தயிர், வாழைப்பழம், ஒரு ட்ரிங்க்கு. இது வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ், ஒரு செட்டு. இது எப்படி இருப்பா? புதினா சாதம், சட்டிலாக இருக்கு, காரம் இல்லை, நல்லா மின்ட்டு, ஓகே, நல்லா இருக்கு. இது பிரிஞ்சின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இல்லை, மட்டமாகவும் இல்லை, சுமார். பட் நான் சாப்பிட மாட்டேன். நம்ம பூரி, ஜென்ரலாகவே நான் பூரி சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாப்பாடு பார்ப்போம். கோங்குரா சட்னியும் இருக்குது, அதை சாப்பிட்டேன். இப்போது சாப்பாடு. இதை வந்து பருப்பு பொடி போட்டு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது. ஓகே, பருப்பு பொடி. இங்கே வந்து ஆயில் இருக்குது. இந்த ஆயில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஆந்திரா வந்துட்டோம், கம்பல்சரி பொடி போட்டு சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு இது கீ நல்லா வாசனை இங்கே வரையும் இருக்குது. கீ அது, இங்கே எண்ணெய் இல்லை, நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மீன் குழம்புக்கு பதிலாக ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருக்கேன், வரும். நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இப்போ பருப்பு போட்டு சாப்பிடலாம் எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லாயிருக்கு. உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. இந்த சிக்கன், இப்போ இந்த சிக்கன் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் நல்லாயிருக்கு. ரொம்ப காரம் இல்லை. கொஞ்சம் எனக்கு புரியல, இங்கே காரமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அதாவது காரம் இல்லைன்னா சப்புன்னா இல்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆந்திரானாலே காரம் தானே, பட் இங்கே காரம் அந்தளவுக்கு இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த சிக்கன் தான் லைட்டாக இது கரெக்டாக இருக்குது. இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேன்டாஸ்டிக். ஃபிஷ் ஃப்ரை வந்துருக்கு. இது ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்கு பார்த்தோமா? பயங்கர சூடாக இருக்குது.
செம்ம சூடு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. வறுத்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு. வாவ். இது ஆனால் என்ன மீன்னு தெரியல. ஆனால் கடல் மீனா, கடல் மீன். ஆனால் என்ன மீனுன்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஓவரால் 10க்கு 8 தரலாம். நல்லா தான் இருக்குது சாப்பாடு. ஸோ ரைட், ஃபைன், நல்லா இருக்கு.